கனடா இப்பொழுது ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபடுவதாகவும், ஆகவே கனடா ஒரு சமாதான நலன் விரும்பியாக இல்லாமல் தொடர்ந்து பணம் சம்பாதிக்கின்ற நோக்கில் பல்வேறு யுத்தங்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இந்த ட்ரோன் தயாரிப்புகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டு செய்திகளை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது. உக்ரைன் போரில் கனடாவின் தலையீடு என்பது அதாவது இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கனடா தள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம் இந்த உக்ரைன் போர் தொழில்நுட்பத்துடனான ட்ரோன்களை கனடாவில் தயாரித்து உக்ரைன் போருக்கு அனுப்புவதற்கான ஒப்பந்தத்தை கனடாவும் உக்ரைனும் மேற்கொண்டிருக்கின்றன. தங்களுடைய ட்ரோன் தொழில்நுட்பத்தை பெரிதாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதன் வளர்ச்சி என்பது மிகவும் வேகமாக ஒன்றாக இருக்கின்றது. செலன்ஸ்கி, அதாவது உக்ரைன் அதிபர், தான் மத்திய கிழக்கு போரரங்கை கூட மாற்றக்கூடிய தன்மையுடைய ட்ரோன்களை தர முடியும் என்கின்ற ஒரு சவாலை கூட விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் கனடா உக்ரைனுடன் இணைந்து பயணிப்பது என்பது ரஷ்யாவை சினங்குள்ள வைத்திருக்கின்றது. அந்த நிலையில் கனடா தன்னை ஒரு போர்முகம் கொண்ட நாடாக அல்ல, ஆனால் போர்களில் இருந்து காப்பதற்கான உரிய நாடாக செய்கின்றது. கனடாவின் நடவடிக்கை என்பது அவர்கள் திட்டமிட்ட, அதாவது ஒரு திட்டமிடல் இருக்கும் பாதுகாப்பு தரப்பை பொறுத்தவரையில். அந்த தரப்பின் திட்டமிடலின்படி நிச்சயமாக அமெரிக்கா ஒரு கையறு நிலையில் கனடாவை விட்டார். அமெரிக்காவுடன் எப்பொழுதும் ஒப்பந்தத்திற்கு உள்ளாக்கின்ற பொழுது அவர்கள் அந்த அப்டேட்டட் டெக்னாலஜி என்கின்ற, அதாவது பிரதியீடுகளை தராமல் தவிர்க்கலாம், அல்லது இவ்வாறான வான் பாதுகாப்புகளில் இருந்து தவிர்க்கின்ற பொழுது கனடா தனக்கான ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறான முயற்சியில் ஈடுபடுகின்றனர். வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய தினம் கனடா சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். கனடாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருப்பது போன்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்ற வேளையில் ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த ட்ரோன் தாக்குதல்களை அடுத்து வெளிவந்த செய்திகள், கனடா இப்பொழுது ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபடுவதாகவும், ஆகவே கனடா ஒரு சமாதான நலன் விரும்பியாக இல்லாமல் தொடர்ந்து பணம் சம்பாதிக்கின்ற நோக்கில் பல்வேறு யுத்தங்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இந்த ட்ரோன் தயாரிப்புகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டு செய்திகளை ரஷ்யா வெளியிட்டிருக்கின்றது. ரஷ்ய தூதுவராலயமும் இது தொடர்பான ஒரு காட்டமான அறிக்கையை தற்பொழுது வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே கனடாவோடு ரஷ்யா முரண்பட்டிருக்கின்ற நிலையில், குறிப்பாக ரஷ்யாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் கனடாவில் உரை நிலையில் வைக்கப்பட்டிருப்பதை அடுத்து ஒரு முருக நிலை ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த யுக்ரைன் போருக்கு உதவி வருவது தொடர்பாக பல்வேறு பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இப்பொழுது இது ஒரு முருகனுடைய உச்ச நிலையாக சென்றிருக்க கூடுமோ என்ற தகவல்களைத்தான் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. கனடா இவ்வாறான ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபடுவது என்பது எந்தெந்த நாடுகளுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறது? இவ்வாறு ஒரு யுத்தத்திற்கு உதவக்கூடிய இன்றைய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்களை தயாரிக்கும் பணியில் கனடா ஈடுபடுவது என்பது எதிர்காலத்தில் கனடாவினுடைய முகத்தை எவ்வாறு வெளிநாடுகளுக்கு காட்டப் போகின்றது? குறிப்பாக இவ்வாறான ஆயுத ஏற்றுமதி அல்லது தளவாட உற்பத்தி என்பது கனடாவை உலகின் பார்வையில் ஒரு சமாதான நாடாக பார்க்காமல் வேறு திசை நோக்கி கனடாவை கொண்டு செல்லுமா போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், குறிப்பாக கனடா பல நாடுகளினுடைய ஒரு சமாதான தூதுவராக செயற்பட்ட ஒரு முகத்தை தான் பார்க்கின்றோம். ஆனால் இப்பொழுது ரஷ்யா வெளியிட்டிருக்கின்ற தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக கனடாவில், அதுவும் ஹாமில்டன் நகரத்தைச் சேர்ந்த ஒரு நிறுவனம் இவ்வாறான ட்ரோன்களை தயாரிப்பதான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த முகவரியையும் குறிப்பிட்டு தாங்கள் தகவல்களை வெளியிட தயாராக இருப்பதாக ரஷ்ய தரப்பு கூறியிருக்கின்றது. உங்களை பொறுத்தவரையில் கனடாவினுடைய இந்த நடவடிக்கை என்பது கனடா ஒரு ஆயுத கலாச்சாரத்துக்குள் செல்லுகின்ற நாடாக மாறி வருகிறதா, அல்லது இது ஒரு தயாரிப்பு முயற்சி என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் பார்க்கின்றீர்களா? இந்த விவகாரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. காரணம் என்னவென்றால், உக்ரைன் போரில் கனடாவின் தலையீடு என்பது அதாவது இப்பொழுது உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கனடா தள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கான காரணம்,
இந்த உக்ரைன் போர் தொழில்நுட்பத்துடனான ட்ரோன்களை கனடாவில் தயாரித்து உக்ரைன் போரரங்குக்கு அனுப்புவதற்கான ஒப்பந்தத்தை கனடாவும் உக்ரைனும் மேற்கொண்டிருக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இங்கே அவர்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கே தொழிற்சாலைகளில் அவற்றை தயாரித்து அவற்றை மீண்டும் உக்ரைனுக்கு அனுப்புவதற்கு கனடா உத்தியோகபூர்வமாக சம்மதித்துள்ளது. இதனைத்தான் ரஷ்யா கனடா போர் முகம் கொண்டுள்ளது என்று கூறியிருக்கின்றது. வோமோங்கர்ஸ் எனப்படுகின்றது, ஒரு சாதாரண சொல்லாடல் அல்ல. அதாவது ஒரு நிச்சயமாக கனடாவின் இந்த பாத்திரம் அவர்கள் வகிக்க போகின்ற பாத்திரம் என்பது அவர்களுடைய முகத்தை மாற்றுகின்றது என்பதை காட்டி நிற்கின்றது. இங்கே இதற்குரிய அவர்கள் அதை ஏன் இவ்வளவு பெரிய விடயமாக எடுக்கின்றார்கள் என்றால், இந்த ஆளில்லா விமானங்கள், ஆளில்லா இந்த படகுகள் மற்றும் ஆளில்லா வாகனங்கள் ஆகியவற்றின் தாக்குதல்கள் என்பன தற்பொழுதைய உக்ரைன் ரஷ்யா போரரங்கில் உக்ரைனை முன்னணி வகிக்க செய்ததோடு பல உயிரிழப்புகளை காப்பதாகவும் அமைந்ததோடு துல்லியமாக செயற்படுகின்ற தன்மையை அடைந்து விட்டனர். முதலில் சாதாரணமாக இந்த கையெறி குண்டுகள் போன்றவற்றை கொண்டு சென்று அங்கே அதாவது எல்லை பகுதிகளில் உள்ள போர் வீரர்கள் இருக்கின்ற இடங்களில் அல்லது டேங்கிகளின் உள்ளே போட்ட விடயங்களின் மூலம் அவர்களுடைய பலத்தை இழக்க செய்திருந்தது. அதன் பிறகான தாக்குதல்கள் என்பன மொஸ்கோ வரை நீடித்து சென்ற பொழுதும் மொஸ்கோவுக்கான தாக்குதல்கள் போன்றவை எல்லாம் ரஷ்யாவின் உள்ளே சென்றிருந்து அங்கே இருந்து ஒரு பாரவூர்த்தி மூலம் ஒரு லொரி மூலம் கொண்டு செல்லப்பட்டு அங்கே இருந்து ஏவப்பட்டதான தகவல்கள் தான் அப்பொழுது வந்திருந்தன. ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த விடயத்தில் முன்னரே குறிப்பிட்ட தகவலான இந்த சென்ட் பீட்டர்பர்க் அங்கே ஒரு பொருளாதார மகாநாடு இவர்களுடைய இப்ப சுவிஸில் நடைபெறுகின்ற டாவோஸ் மகாநாடு மாதிரி இப்ப ரஷ்யாவில் நடைபெறுகின்ற மகாநாட்டின் நடைபெற்றிருந்த பொழுது இங்கே உக்ரைன் எல்லையில் இருந்து ஏவப்பட்ட பல இந்த ஆளில்லா விமானங்கள் இலக்குகளை எல்லாம் துல்லியமாக தாக்கி அளித்திருந்தன. கடற்படை முகாம் ஒன்று உட்பட பல இலக்குகளும் தாக்கியிருந்தன. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது சென்ட் பீட்டர்பர்க், அதாவது எல்லைப்புறத்தில் இருந்து இந்த விமானங்கள் ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் என்பது 5 மணித்தியாலம் முதல் 5.5 மணித்தியாலம். அதனை இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்களுடைய ரேடர் கண்காணிப்புக்கு கீழாகவோ அல்லது சாதாரண எறிகணைகளால் அதாவது சாத்தியப்படாத அளவிற்கு அவை சாதாரணமாகவே சென்று தாக்கியதானது ரஷ்யாவின் பலவீனத்தை காட்டுவது என்பதை விட இருக்கின்ற ஆயுதங்கள் இனி இவ்வாறான தாக்குதல்களுக்கு ஈடுணையாகாது என்கின்ற நிலைமை வந்துவிட்டது. இங்கே உண்மையிலே நாங்கள் சில அதாவது யூடியூப் சேனல் போன்றவற்றில் சில CNN, BBC தயாரித்த போரரங்க செய்திகளை பார்த்தால் இப்பொழுது உள்ள போரரங்கம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அங்கே போரரங்கில் உள்ள தெருக்கள் எல்லாம் வலை போட்டு மேலே வலை போட்டிருக்கின்றார்கள். ஏன் அந்த விலையை போட்டிருக்கின்றார்கள் என்றால், இந்த ட்ரோன் போடுகின்ற குண்டுகள் விழாமல் அது ட்ரோனே அதாவது ட்ரோனே தாக்குதலாளியாக மாறுகின்றது. தற்கொலை தாக்குதல் போன்ற ஒரு விடயத்தில் அது ஈடுபடுகின்றது. எனவே அவ்வாறானவை அந்த விலைகளில் படுகின்ற பொழுது பாதிப்புகள் அது அதிகமில்லாத நிலத்தை விழுந்தடைகின்ற பொழுது அவற்றின் வேகம் அதிகமாக இருக்காது, அல்லது தாங்கள் அதற்குள் ஓடி தப்பிக்கலாம் என்கின்ற நிலையில், அல்லது அது தாக்க வந்த இலக்கை திசை மாற்றுகின்ற வரையில், அதாவது இதனை எவ்வாறு கற்பனை பண்ணி பார்க்கலாம் என்றால், அந்த ஊரில் சில அந்த முந்திரிகை தோட்டம் அல்லது பழத்தோட்டங்களுக்கு போடுகின்ற விலை போல இப்பொழுது பாதைகள் இவர்கள் இருக்கின்ற இடங்கள் எல்லாம் மேலே விலையை போட்டுத்தான் நடக்கின்றார்கள். அதை விடவும் அதிகமாக நடைபெறுகின்ற விடயம் என்னவென்றால், இப்பொழுது அண்மையில் நடைபெற்றது 2 இடங்களில் இந்த ரோபோக்கள் என்கின்றது ஒரு சிறிய இயந்திரங்களில் துப்பாக்கிகள் பொருத்தி அவை சென்று ரிமோட் மூலம் இயக்கப்படுகின்ற ரோபோக்கள் ரஷ்ய படை வீரர்களை சரணடைய வைத்தது. அதாவது துப்பாக்கி இவர்கள் மீண்டும் சுட்டால் கூட அது பழுதடையாது என்றால் மிகவும் கனரக இரும்பால் செய்யப்பட்டது, மனிதர் அல்ல. எனவே அவர்களுக்கு சரணடைவது தவிர வேறு வழி இல்லை. எனவே அதில் இருந்த ஒலிபெருக்கி மூலம் அவர்களுக்கு கட்டளைகள் வழங்கப்பட்டு அவர்கள் சரணடைய வைக்கப்பட்டார்கள் 2 தாக்குதல் இடங்களில். இவ்வாறான நிலைமைகள் என்பன தற்பொழுது போரரங்குகள் புதிதாக மாறி வருகின்றன. எனவே இவற்றின் செயற்பாட்டில் ட்ரோன் என்பதன் பயன்பாடு எவ்வாறு இருக்க போகின்றது, அதாவது
பல ஆயிரம் வீரர்களை இழந்த தரப்புகளாக ரஷ்யாவும் உக்ரைனும் மாறிய பொழுதும் உக்ரைன் தனது ஆயுத வீரர்களின் இழப்பு அல்லது புதிய ஆயுத வீரர்களை பெறுவதற்கான முயற்சிக்கான பிரதியீடாக இந்த த்ரோனின் பாவனையை அதே ஒரு சாதனை என்று குறிப்பிட வேண்டும். நாங்கள் அதனை சாதாரணமாக தட்டி கழுத்தை செல்ல முடியாது என்றால் இந்த மேற்குலகு இந்த போரை ஆரம்பித்து, அதாவது வல்லாதிக்க அமெரிக்கா இந்த போரை ஆரம்பித்து அதன் பங்காளிகளாக நேட்டோவை எல்லாம் இணைத்து சென்று அவர்களை போரிடுவதற்கான சக்தி கொடுத்திருந்த பொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் வந்த இரண்டாவது தடவை வந்ததிலிருந்து அந்த சந்தர்ப்பம் என்பது தவிர்க்கப்பட்டிருந்தது. அதாவது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவிகள் தவிர்க்கப்பட்ட பொழுது கனடா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடு, ஐரோப்பாவில் ஜெர்மனி குறிப்பாக மற்றும் ஸ்வீடன் போன்ற நாடுகள் பல உதவிகளையும் அவர்களுக்கு செய்தன, அல்லது தாங்கள் அமெரிக்காவிடமிருந்து வாங்கி வைத்திருந்த இந்த பேட்ரியோட் மிசைல்ஸ் போன்றவற்றை எல்லாவற்றையும் கொடுத்திருந்தன. அந்த காலகட்டத்தில் இவர்கள் இந்த தங்களுடைய ட்ரோன் தொழில்நுட்பத்தை பெரிதாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன் வளர்ச்சி என்பது மிகவும் வேகமாக ஒன்றாக இருக்கின்றது. செலன்ஸ்கி, அதாவது உக்ரைன் அதிபர், தான் மத்திய கிழக்கு போரரங்கை கூட மாற்றக்கூடிய தன்மையுடைய ட்ரோன்களை தர முடியும் என்கின்ற ஒரு சவாலை கூட விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில் கனடா உக்ரைனுடன் இணைந்து பயணிப்பது என்பது ரஷ்யாவை சினங்குள்ள வைத்திருக்கின்றது. இங்கே கூறுங்கள். இதில் மிக முக்கியமாக ஏற்கனவே கனடா கூடுதலான உதவிகளை வழங்குகிறது யுக்ரைனுக்கு என்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் என்பது உலகத்துக்கு தேவையான ஒன்றாகவும் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கே கட்டமைப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் உதவப் போகின்ற ஒரு தொழில்நுட்பமாக இருக்கின்றது. இந்த தொழில்நுட்பத்தை இப்பொழுது கனடா தன்னகத்தே வைத்திருப்பது என்பது பல விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் கூட கனடாவை பொறுத்தவரையில் இது எவ்வாறான நன்மைகளை அல்லது சிறப்புகளை தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும்? இல்லை, கனடாவை பொறுத்தவரையில் இவ்வாறு கூறுங்கள். இந்த ட்ரோன்கள் நிச்சயமாக விவசாயத்திற்கோ அல்லது கனிமம் கண்டுபிடிப்பதற்கோ போன்ற தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பொழுது, அல்லது மேலதிகமாக காட்டு வளங்கள் அல்லது ஒரு நாட்டின் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படும் பொழுது அவற்றின் பாவனை என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இப்பொழுது கண்டறியப்பட்ட உண்மை என்னவென்றால், இவற்றால் பல ஆயிரம் மைல்கள் பறந்து சென்று கூட துல்லியமாக இலக்கை தாக்குகின்ற அளவு ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்குகின்ற தன்மையை அனுபவம் பெற்றவர்கள் மூலம் செய்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் செய்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது கனடா இதற்கு ஒத்து போகின்ற தன்மை. இப்பொழுது நீங்கள் ஒரு செய்தியை அறிந்திருப்பீர்கள். நாங்களோ அதாவது தற்பொழுது அந்த டெக்னிக்கல் ட்ரான்சிஷன் என்கின்ற ஒரு பொருளாதார தளம்பலில் இருக்கின்றோம். ஆனால் கனடிய அரசு 26 ஹிமாஸ் ஏவுகணை செலுத்திகளையும் 1500 ஏவுகணைகளையும் அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்வதற்கு $2 பில்லியன் ஒப்பந்தம் கைச்சாத்திருக்கின்றது. கடந்த வாரம் 2 பில்லியன். கனடா தன்னுடைய முகத்தை மாற்றுவதற்கான காரணம் இந்த நோராட் எனப்படுகின்ற வட அமெரிக்காவிற்கான வானிலை கண்காணிப்பு என்பது கனடாவும் அமெரிக்காவும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு செயற்பாடு. உலகத்திலேயே 2 நாடுகள் இணைந்து செயற்படுகின்ற செயற்பாடு இங்கேதான் இருக்கின்றது. அமெரிக்கா அந்த செயற்பாட்டிலிருந்து கனடாவை தவிர்க்குமானால் கனடா தன்னை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. கனடாவிற்கு பாதுகாப்பு என்பது நிச்சயமாக ரஷ்யாவின் தரப்பில் இருந்தால் அவர்களுக்கு முக்கியமாக தேவை என்று சொன்னால் அவ்வாறுதான் அங்கு வட எல்லைகள் இருக்கின்றன. எனவே அவ்வாறான நிலையில் இவ்வாறு இந்த ஹிமாஸ் என்கின்ற ஏவுகணைகள் செல்லும், அதாவது ஏவுகணை சிஸ்டம், அதாவது தொழில்நுட்பத்தையும் அதற்குரிய ஏவுகணைகளையும் அதே வேளை இவ்வாறான ட்ரோன்களை போன்றவற்றை பெறுவதும் அதனுடைய பாதுகாப்பு தொடர்பாக அது தான் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளாக இருந்தாலும் கனடாவால் ஒரு போர்முகம் கொண்ட ஒரு நாடாக மாற முடியுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. கனடாவுக்கு தேவை இருக்கின்றதா என்றால் ஆம், தேவை இருக்கின்றது. ஆனால் கனடாவால் இவ்வாறான உளவு விவகாரங்களில் ஈடுபட்டு ரஷ்யாவின் முக்கிய இடங்களை எல்லாம் ஆராய்ந்து எங்கெங்கெல்லாம் ஏவுகணைகள் இங்கே செலுத்தப்பட்டால் செலுத்த வேண்டும் போன்றவற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு இன்னும் பல பில்லியன்கள் தேவை என்று சொன்னால், அல்லது இரவலாக தகவல் வாங்க வேண்டும் அமெரிக்காவிடம் இருந்து. ஆனால் அமெரிக்கா அவ்வாறு கொடுக்கின்ற தகவல்கள் கூட காலம் கடந்தவையாக இருக்கலாம். அதாவது அப்டேட்டட் டெக்னாலஜி என்கின்ற அல்லது செய்மதிகள் மூலம் பெறப்படுகின்ற தகவல்கள் தான் அந்த நியாயமான தகவல்களாக இருக்கும். அந்த நிலையில் கனடா தன்னை ஒரு போர்முகம் கொண்ட நாடாக அல்ல, ஆனால் போர்களில் இருந்து காப்பதற்கான உரிய நாடாக செய்கின்றது. ஆனால் இங்கே உள்ள கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு பொருளாதார மந்தநிலையில் இருக்கின்றோம் என்பது உண்மை. இந்த நேற்று மத்திய வங்கியின் ஆளுநர் குறிப்பிட்டது போல இந்த போர்கள் தங்களை
பாதிக்கின்றன, புறச்சூழல்கள் பாதிக்கின்றன. எனவே கனடாவின் வட்டி வீதம் என்பது குறைக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் குறைக்க முடியாமல் கூட்டப்பட வேண்டியதாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதுதான் சில வேளைகளில் நாங்கள் கடைசியாக 2.25 புள்ளிகளில் வைத்திருக்கின்ற காலம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் எதற்காக $2 பில்லியன் இவ்வாறு செலவழிக்க வேண்டும் அல்லது வேறு நாடுகளுக்கு பெரிய உதவி திட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்கின்ற கேள்விகள் எல்லாம் சில வேளைகளில் தவிர்க்க முடியாதபடி ஒரு சாதாரண பொதுமகனுக்கு எழும்பக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் கனடாவின் நடவடிக்கை என்பது அவர்கள் திட்டமிட்ட, அதாவது ஒரு திட்டமிடல் இருக்கும் பாதுகாப்பு தரப்பை பொறுத்தவரையில். அந்த தரப்பின் திட்டமிடலின்படி நிச்சயமாக அமெரிக்கா ஒரு கையறு நிலையில் கனடாவை விட்டால், அமெரிக்காவுடன் எப்பொழுதும் ஒப்பந்தத்திற்கு உள்ளாக்கின்ற பொழுது அவர்கள் அந்த அப்டேட்டட் டெக்னாலஜி என்கின்ற, அதாவது பிரதியீடுகளை தராமல் தவிர்க்கலாம், அல்லது இவ்வாறான வான் பாதுகாப்புகளில் இருந்து தவிர்க்கின்ற பொழுது கனடா தனக்கான ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறான முயற்சியில் ஈடுபடுகின்றது. இங்கே குறிப்பாக அமெரிக்கா இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கும்? யுக்ரைனுக்கு உதவி வழங்குகின்ற ஒரு நாடாக அமெரிக்கா இருந்தாலும் கூட கனடா இவ்வாறு ஆயுதத்துறையில் தன்னை கால் பதிக்கின்ற முயற்சியை எவ்வாறு பார்க்கும்? இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய யுக்ரைனுடைய முகத்தை அமெரிக்கா எவ்வாறான பார்வையில் பார்க்கும்? இல்லை, அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது ஒரு சாதகமான செய்தியாக கூட பார்க்கப்படலாம். என்றால் தங்களுக்கு தேவையானதை கூட கனடாவில் இருந்து நேரடியாக உக்ரைனில் இருந்து பெறுவதை விட கனடாவில் இருந்து பெறுவதோ, கனடாவில் இருந்து அதை போக்குவரத்து செய்வதோ மிகவும் இலகுவானது. இங்கே உள்ள விடயம் என்னவென்றால் சில அதாவது தொழில்நுட்பங்கள் அல்லது இராணுவ பெரிய நகர்வுகளுக்கான இலத்திரனியல் விடயங்களை கனடாவின் ஊடாகத்தான் அமெரிக்கா நகர்த்துகின்றது என்றால் போக்குவரத்துக்கு இலகுவானதாக கனடா இருக்கின்றது என்கின்ற காரணத்தால் அவ்வாறான வேலைகளை கனடிய விமான நிலையங்களூடாக சாதாரண அந்த குரியஸ், ஃபெடெக்ஸ், யூபிஎஸ் போன்றவற்றினூடாக பாதுகாப்பாக தங்களுக்கான விமானமாக அதனை தங்களுடைய பொருட்கள் செல்கின்ற விமானமாகவே அவை சென்று வருகின்ற சாட்சியங்கள் எல்லாம் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் கனடாவில் உற்பத்தி செய்யப்பட்டால் அல்லது கனடாவில் இருந்து கொள்வனவு செய்யக்கூடிய தன்மை தனக்கிலகுவாக வந்துவிடும் என்ற ஒரு தன்மை இருக்கின்றது என்றால், இப்பொழுது மத்திய கிழக்கு போரில் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் ட்ரோன் என்கின்ற ஆளில்லா விமானங்கள், ஆளில்லா படகுகளின் ஆதிக்கம் தான் நிறைந்திருக்கின்றன. அவைதான் தற்பொழுது சண்டை களத்தில் முக்கியத்துவம் வகிக்கின்றன. மனிதர்கள் சென்று சண்டை இடுவது என்பது சமகால வரலாற்றில் மறைய போகின்ற ஒரு செயலாக இது காட்டி நிற்கின்றது. எனவே இவ்வாறான உற்பத்தி என்பது கனடாவை பொறுத்தவரையில் நிச்சயமாக சில வேளைகளில் அங்கீகரிக்கப்படுகின்ற உற்பத்தியா, அதாவது அமெரிக்காவிற்கு சில வேளைகளில் ஒரு கொள்வனவு தேவைகளை உடையதாக அல்லது வேறு ஐரோப்பிய நாட்டு சந்தையை கூட திறக்கக்கூடியதாக மாறும் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இன்றைய தினத்தில் ஹோமூஸ் நீரிணை காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிக்கப்படுவதற்கு மீண்டும் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் தான் காரணமாகவும் அமைந்திருக்கின்றது என்ற செய்தியை இந்த நேரத்தில் நினைவில் கொள்ளலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி சுரேஷ். மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.